யாரை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். அப்படி இருந்த ஒரு பையன் தன்னோட புறாவுக்காக இந்த உலகத்தையே மிரள வைக்கிற ஒரு பாக்ஸரா மாறுறான். சின்ன வயசுல ஒரு புறா வளர்த்துறான். தான் கூட இருந்த ஒரு பெரிய பையன் அந்த புறாவை கொள்றான். இந்த பையனுக்கு கோவம் வந்து அந்த பையனை அடிக்கிறான். அதுதான் ஃபர்ஸ்ட் சண்டை. அங்கிருந்து நிறைய சண்டை. அதுக்கப்புறம் அங்கிருந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போறாரு. பாபி ஸ்டூவர்ட்டை மீட் பண்றான். அந்த பையன்கிட்ட பாபி ஸ்டூவர்ட் ஒரு சத்தியம் வாங்குறாரு. நீ இனிமே ரோட்ல எங்கேயும் சண்டை போடக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும், ரெண்டாவது உன் கோவத்தை ரிங்ல மட்டும்தான் காட்டணும், நான் உனக்கு பாக்ஸிங் சொல்லித்தரேன்னு சொல்றாரு. அந்த சத்தியம் பண்ண பையன் தான் மைக் டைசன். ஆமா, அவரை பத்தி நான் பேசுறேன். அங்கிருந்து சில பாக்ஸிங்கோட பேசஸ கத்துக்கிட்டு பாபி ஸ்டூவர்ட் அங்கிருந்து காஸ் டிமோட்டாட்ட மைக் டைசனை கூட்டு போறாரு. உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு கோச். அங்கிருந்து மைக் டைசனை அவரு ஒரு மிருகமா மாத்துறாரு. 20 வயசுல உலக சாம்பியன் டைட்டில் வெல்றாரு. ஸோ இங்கிருந்து மைக் என்ன சொல்றான்னா, கோபமும் சரி பயமும் சரி இல்லாத மனுஷன் கிடையாது. ஆனா அதை எந்த அளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களோ இந்த உலகத்திலே நீங்க அங்க ஒரு பெரிய ஒரு மனுஷனா மாற முடியும் அப்படின்னு சொல்றாரு. மைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.